39 59 ஆகிறாங்க. ஜென்ரலாக நல்லது தானே பண்ணுறது, அவங்க யாரோ மேலே பண்ணுறாங்க. அதுக்கு இவங்களுக்கு என்ன வலிக்குது? இவங்க மட்டும் ஊரை பிரிக்கலாம், வார்டை பிரிக்கலாம், ஊரை பெருக்கலாம், ஒயின் ஷாப் அதிகமாக்கலாம், ஓட்டு அதிகமாக வேணும்னு சொல்லலாம். ஆனால் எம்பி அதிகமாக வேணும்னாக்கா இவங்களுக்கு வவுறு எரியுது, மேலே எரியுது. நான் என்ன நினைக்கிறேன்னா, டிஎம்கே வெளியில் பேசிக்குது, இப்படி நாங்கள் தான் 30% கொடுத்தோம் 50% கொடுத்தோம்னு பேசிக்கிறாங்களே தவிர, ஒரு அதிகாரம் டைரெக்டாக அதிகாரம் வருதுன்னு சொல்லும்போது அவங்க அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து டிஎம்கேக்கு தான் அது சாதகமாக அமையாது, கண்டிப்பாக அமையறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஃபியூச்சரில் எப்படியாச்சும் மோடி ஆட்சியில் வந்து இதை கொண்டு வருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக 100% திரும்ப கொண்டு வந்துருவாங்க இதுக்கு, அப்படி தான் நான் நினைக்கிறேன். திமுகவும் சரி, அதனோட கூட்டணி கட்சிகளும் சரி, எந்நேரமும் பேச்சளவில் மட்டும்தான் முன்னேற்றத்தையும் பேச்சளவில் மட்டும்தான் பெண்கள் விடுதலையும் பேசிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் மேடை போட்டு பேசும்போது பார்த்தீங்கன்னா அவங்க எப்போவுமே பெண் விடுதலை, நாங்கள் தான் பெண்களுக்கான இது செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அட்லாஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரிஜினாலிட்டி என்னென்னா அது கொடுக்கறது கிடையாது. எப்போவுமே அவங்களுடைய ஃபஸ்ட் ஃபேமிலிக்கு யார் சபார்டினேட்டாக இருக்காங்களோ அவங்க மட்டும்தான், அதில் இருக்கிற பெண்களுக்கு மட்டும்தான் முன்னிலை. எக்ஸாம்பிள் கனிமொழிக்கு மட்டும்தான். ஃபஸ்ட் ஃபேமிலிக்கு யாரெல்லாம் க்ளோஸாக இருக்காங்களோ அவங்க அந்த பெண்கள் முன்னேறினா போதும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுடைய கொள்கையாக இருக்கிற தவிர, ஓவராலாக ஒரு நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிற சாமானிய மக்களில் இருக்கிற பெண்கள் வந்து அவங்களுக்கு பதவிக்கு வர்றது அவங்களுக்கு சுத்தமாக விருப்பமே கிடையாது. ஸோ இது வந்து பேச்சளவில் மட்டும்தான் அவங்களுடைய பெண் விடுதலை இருக்கே தவிர, மற்றபடி கொள்கை அளவில் அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக பாஜகவுக்கு தான், தாமரை சின்னத்துக்கு.